அப்ப அவங்க இன்டென்ஷனலா தான் வந்திருக்காங்க. எப்படி இன்டென்ஷனலா வந்திருக்காங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா, குற்றம் சாட்டல, நான் கன்ஃபார்மா சொல்றேன். எப்படி வந்திருக்காங்கன்னா, ஐபேக்க ஹையர் பண்ண எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா திமுக கழகத்துக்கும் ஐபேக்குக்கும் பே பண்ணது லாட்டரி ஃபேமிலி, கரெக்ட்டுங்களா? அப்ப எதுக்காக அவங்க பே பண்ணணும்? நம்ம துரத்தி விட்டுருவோம்னு தெரிஞ்சும் ஏன் பே பண்ணணும்? அப்ப அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு சூசமம் வச்சிருக்காங்க. என்ன சூசமம் வச்சிருக்காங்க? அது நமக்கு எப்ப தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, 2026, அதாவது 2025 பார்க்கலையும் 2026 பிகினிங்லயும் எஸ்ஐஆர் வருது. நான் வந்து மதுரையில இருக்கிற திருமங்கலம் தொகுதியில வேலை பார்த்தேன். அப்ப ஒரு கிராமத்துல வந்து எஸ்ஐஆருக்காக நாங்க போய் வேலை பார்க்கும்போது எங்கள்கிட்ட டேட்டா இல்ல. ஏன்னா நம்மள்ட்ட டேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அப்ப ஐபேக்காரன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஐபேக்காரன் திமுக கழகத்தோட டேட்டாவை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா, அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கான். பிளான் பண்ணி தான் ரொம்ப தெளிவா தான் நம்மளுக்கு 3 வருஷம் வேலை பார்த்திருக்கான். அதாவது 2019 இருந்து 2021 வரைக்கும் ரொம்ப பிளான் பண்ணி தான் வேலை பார்த்திருக்கான். அவன் பிளான் பண்ணி வேலை பார்த்ததே நம்ம நல்லதுக்காக வேலை பார்த்திருப்பான் கிடையாது. அவனுக்கு தேவை